வணக்கம் நண்பர்களே. இந்த வார இஓடி சீரியஸில் நாம் விடையளிக்க போகிறது ஒரு சிம்பிள் கேள்வி. தயிரை சமைக்கலாமா? தயிரை நம்ம சமையலில் அப்பப்போ யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு மோர் குழம்பு, பிரியாணி செய்கிறதுக்கு, அப்புறம் நிறைய இந்த குழம்பு அதெல்லாம் செய்கிறதுக்கு சம்டைம்ஸ் தயிரெலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ தயிரை சமைக்கிறதுனால அதனுடைய தன்மை மாறிடுமா? அது உடம்புக்கு ஜீரண சக்தியில் பாதிப்பு ஏற்படுத்துமா? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. தயிரை சமைக்கும்போது பெரும்பாலானவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரிஞ்சு போகிறது. ஏன்னா தயிர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரோட்டீன் கொஞ்சம் மைல்டாக கொயாகுலேட் ஆன ஸ்டேஜில் தான் இருக்கும், திடத்தன்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் தயிரை ஓவராக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே அந்த சாலிட்ஸ் தனியாகவும் லிக்விட் தனியாகவும் திடப்பொருள் நீர்ப்பொருள் ரெண்டுமே ரெண்டாக பிரிஞ்சிடும். இதை தான் நம்ம கர்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது திரிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லுவோம். இதை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது கெட்டு போயிடுச்சு, தயிர் கொதிக்கும் போது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கெட்டு போகிறது கிடையாது. நார்மலாக ஒரு புரதத்தை நீங்கள் ஹீட் பண்ணும்போது அது கோஆகுலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு போகும். ஸோ அந்த கோஆகுலேஷன் ஆல்ரெடி தயிர் இதெல்லாம் பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாலாம் போய் கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு ஃபெர்மெண்டேஷனில் அதில் இருக்கிற அந்த ஆசிட், அந்த அமிலத்தன்மையினால், உங்களுக்கு லாக்டிக் ஆசிட்னால கொஞ்சம் அந்த ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் திடமாக தான் இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் கோஆகுலேட் ஆன மாதிரி தான் இருக்கும். அது இன்னும் ஹீட் பண்ணும்போது அது இன்னும் கோஆகுலேட் ஆகிடும். முட்டை தண்ணி மாதிரி இருக்குது, அது ஹீட் பண்ணோடனே சாலிட் ஆகுது இல்லை? எப்படி நார்மலாக நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஐஸ் இருக்குது, சாலிடாக இருக்குது, ஹீட் பண்ணோடனே அது தண்ணியாக மாறுது. எல்லா திடப்பொருளும் ஹீட் பண்ணால் தண்ணியாக மாறும். முட்டை தண்ணியாக இருக்குது, ஹீட் பண்ணால் சாலிட் ஆகுது இல்லை? அதுதான் இந்த கோஆகுலேஷனுங்கிற கான்செப்ட். கெமிஸ்ட்ரிலாம் ப்ரெஷர் பண்ணி விட்டோன்னா அதே கான்செப்ட் தான். தயிரையும் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் கோஆகுலேட் ஆகிறதுனால தெரியும். ஸோ இதை நம்ம கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்க தேவையில்லை. ஸோ தயிரை சூடுபடுத்தும் பொழுது அது திரியறதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் குறைஞ்சி போயிடுது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. தயிரில் இருக்கக்கூடிய நுண்சத்துக்கள், அந்த கால்சியம் மாதிரியானது, அப்புறம் தயிரில் இருக்கக்கூடிய புரதங்கள், தயிரில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், அதெல்லாம் எதுவும் குறைஞ்சி போகாது. அப்படியே தான் அது சூடுபடுத்தினாலும் அதே அளவில் தான் இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிட்லாம். இன்னொன்று, தயிர் அப்படின்னோடனே நம்ம எல்லாத்துக்கும் மனசுக்கு வர்றது ப்ரோபயோட்டிக்ஸ், அது நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அது சூடு பண்ணால் எல்லாம் அழிஞ்சு போயிடாதா அப்படின்னா அது நீங்கள் எந்த அளவுக்கு அதை சூடுபடுத்துறீங்கிறது பொறுத்து. பொதுவாகவே தயிரை பார்த்திங்கன்னா பயங்கர ஹை ஹீட்டில் சூடுபடுத்த மாட்டாங்க. ஏன்னா அது திரிஞ்சிடும் அப்படிங்கிறனால டெம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது தயிரை சூடுபடுத்துறதுக்கு தயிரை பயங்கரமாக போட்டு ஹை ஹீட்டில் ஹீட் பண்ணாமல் ஒன்றா 2-3 மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று, நம்ம தயிரை அப்படியே மிதமான சூட்டில் வச்சு வேறு ஒரு சூடான லிக்விடை அப்படியே ஸ்லோவாக தயிருக்குள்ளே ஊற்றுவாங்க. ஸோ என்ன ஆக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியாது. அல்லது ரொம்ப லோ டு மீடியம் ஃப்ளேமில் சமைக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா நம்ம உணவை சமைச்சு முடிக்கக்கூடிய ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தயிர் திரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ பெரும்பாலான சமையல் முறைகளில் தயிர் கொஞ்சம் லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் சமைக்கப்படுறதுனால அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களும் அழிந்து விடுவதில்லை. இதில் ரொம்ப தெர்மோ சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சீக்கிரம் கம்மியான ஹீட்லேயே செத்து போகக்கூடிய பாக்டீரியா மட்டும்தான் அழிஞ்சு போகும். கொஞ்சம் அதை தாண்டி ஒரு ரெசிஸ்டண்ட்டாக கன்னாக நிற்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள் இருக்கும். ஸோ அதனால் சூடுபடுத்தி நீங்கள் தயிர் சாப்பிட்டாலும் அதில் சில நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். எனவே தயிரை சூடுபடுத்தும் போது அதில் இருக்கிற சத்துக்கள் குறையாது, அது கெட்டு போகாது. அது திரியறதை கெட்டு போச்சுன்னு நீங்கள் தப்பாக நினைக்க தேவையில்லை. அல்லது அதனுடைய தன்மை மாறாது, அல்லது அதனுடைய நன்மைகள் எல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக நீங்கள் தயிரை சமையலில் தாராளமாக நீங்கள் ஒரு பிரியாணிலேயோ குழம்புலையோ அல்லது ஒரு மோர் குழம்பு அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போதோ அல்லது ஒரு புளிக்குழம்புக்கு அந்த புளிப்புத்தன்மைக்கு நிறைய சமையலில் ஆட் பண்ணுறாங்க. தயிரை தாராளமாக சேர்த்து கொள்ளலாம். ஒன்றும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சந்தோஷமாக தயிரை சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.